அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் உடல் ஆரோக்கியம் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் உமிழ்நீர். இங்கிலீஷில் சலைவா அப்படின்னு சொல்லுவோம். இது உமிழ்நீர் மட்டுமல்ல, உயிர் நீர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவ்வளவு ஒரு முக்கியமான நீர் தான் இந்த உமிழ்நீர். நம்ம வாயில் சுரக்கக்கூடிய இந்த உமிழ்நீர் பார்த்திங்கன்னா, நம்ம வாயில் இருக்கக்கூடிய 3 ஜோடி சுரப்பிகள்லேருந்து சுரக்கக்கூடிய நீரினுடைய கலவை தான் இந்த உமிழ்நீர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த 3 ஜோடி சுரப்பிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காதுக்கு கீழே 2 பக்கமும் இருக்கக்கூடிய சுரப்பிகள் பரோடிட் கிளாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது தமிழில் மேல் அன்ன சுரப்பி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தாடைக்கு கீழே உள்ள சுரப்பிகள் இது பார்த்தீங்கன்னா சப்மாண்டிபுலர் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதை கீழ்த்தாடை சுரப்பி அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லலாம். அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நாக்குக்கு கீழே சுரக்கக்கூடிய சுரப்பி. இந்த சுரப்பி சப்லிங்குவல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது தமிழில் நாவடி சுரப்பி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 3 ஜோடி சுரப்பியிலிருந்து சுரக்கக்கூடிய நீரினுடைய கலவை தான் இந்த உமிழ்நீர். இந்த உமிழ்நீர் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 1 லிட்டர்லேருந்து 1.5 லிட்டர் வரைக்கும் சுரக்குது. இதில் 99.5% நீர் தான் இருக்குது. மீதி இருக்கக்கூடிய பகுதி என்சைம்ஸ் அப்படின்னு சொல்கிற நொதிகள் இருக்குது. இந்த உமிழ்நீர் எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல செரிமானம். நம்ம உண்ணுகின்ற உணவை ஈரப்படுத்தி உணவில் இருக்கக்கூடிய மாவுச்சத்து அப்படின்னு சொல்கிற கார்போஹைட்ரேட்டை அமிலேஸ் அப்படின்னு சொல்கிற இந்த உமிழ்நீரில் இருக்கக்கூடிய ஒரு என்சைம் முதற்கட்ட ஜீரணமாக்கி அதை சர்க்கரையாக மாற்றுது. அது மட்டுமல்ல, ஜீரணமான உணவை மென்மையாக்கி விழுங்குவதற்கு அது ஒரு உதவியாக இருக்குது. இது தவிர வாயினுடைய சுகாதாரம் இதை பாதுகாக்குது. அதாவது நாம் சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாக்களை அழித்து நோய் தொற்றை தடுத்து வாயை ஆரோக்கியப்படுத்துது. வாய்னா வாய் மட்டும் இல்லை, வாயில் இருக்கக்கூடிய பற்கள், நாக்கு அனைத்துமே. இது தவிர இந்த உமிழ்நீர் வாயில் சுரந்தால் மட்டுமே நம்ம உண்ணுகின்ற உணவு உமிழ்நீரோட கலக்கும் பொழுது அந்த உணவினுடைய சுவையை நம்மளால் அறிய முடியும். இது தவிர வாய் ஈரமாக இருக்கிறதுக்கு இந்த உமிழ்நீர் உதவுது. இதனால் பார்த்தீங்கன்னா வாய் எப்போதும் ஈரப்பதமாக இருக்குது. நம்ம பேசுகின்ற பேச்சுக்கு நாக்கு வளைந்து கொடுப்பதனால நாக்கு ஈரப்பதமாக வளையிறதுக்கு இந்த உமிழ்நீர் பயன்படுது. இது மட்டுமல்ல, வாயில் இருக்கக்கூடிய pH சமநிலை இதை பராமரிக்குது. இந்த உமிழ்நீரை காயங்கள் மீது வைத்தால் காயங்களை ஆற்றும் ஒரு மருந்தாகவும் பயன்படுது. ஸோ இவ்வளவு ஒரு முக்கியமான இந்த உமிழ்நீர் பார்த்திங்கன்னா, அளவுக்கு அதிகமாக சுரந்தாலோ அல்லது அளவுக்கு குறைவாக சுரந்தாலோ அதை தான் நம்ம உமிழ்நீர் குறைபாடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அது மாதிரி இருந்தது அப்படின்னா உடனே நம்ம மருத்துவரை அணுகுவது நல்லது.